அந்த சிறுவன் யார் தெரியுமா? உங்களுக்கு அலெக்சாண்டர் பிளெமிங் பிடிக்கும் என்றால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். 19ஆம் நூற்றாண்டில் ஸ்காட்லாந்தில் ஒரு ஏழை விவசாயி வாழ்ந்து கொண்டிருந்தார். இந்த நிலம்தான் என் வாழ்க்கை. ஒரு நாள் அவர் வயலில் வேலை செய்து கொண்டிருந்த போது திடீரென ஒரு சிறுவன் கத்தும் சத்தம் கேட்டது. இருந்த சதுப்பு நிலத்தில் ஒரு சிறுவன் சிக்கி மெதுவாக மூழ்கிக் கொண்டிருந்தான். என்னை காப்பாத்துங்க! அதை பார்த்த விவசாயி ஒரு நொடியும் யோசிக்கவில்லை. பயப்படாதே, நான் வர்றேன். அவர் சதுப்புல இறங்கி அந்த சிறுவனை காப்பாத்தினார். நன்றி, நான் ஆல்மோஸ்ட் மூழ்கிட்டேன். இப்போ நீ சேஃப். அந்த சிறுவனின் உயிர் காப்பாற்றப்பட்டது. Thank you, sir. மறுநாள் ஒரு செல்வந்தர் குதிரை வண்டியில் அந்த விவசாயியின் வீட்டிற்கு வந்தார். நேற்று என் மகனின் உயிரை காப்பாற்றியது நீங்கள்தான். நான் உங்களுக்கு நன்றி சொல்ல வந்தேன். உள்ள வாருங்கள். அவர் பணம் கொடுக்க முயன்றார், ஆனால் விவசாயி அதை மறுத்தார். அப்போது அந்த செல்வந்தர் சொன்னார், உங்கள் மகனை நான் படிக்க வைக்கிறேன். அவன் திறமையானவன் என்றால் நல்ல கல்வி பெறட்டும். நல்லா படிச்சு பெரியவனாக வேண்டும். ஆமாப்பா. அந்த சிறுவன் நல்ல கல்வி பெறத் தொடங்கினார். ஆண்டுகள் கழித்து அந்த சிறுவன் பெரிய விஞ்ஞானியாக வளர்ந்தார். அவர்தான் அலெக்சாண்டர் பிளெமிங். 1928இல் அவர் உலகை மாற்றிய மருந்தை கண்டுபிடித்தார். இதுதான் பெனிசிலின். இந்த பென்சிலின் உன்னை குணப்படுத்தும். நன்றி டாக்டர். இந்த மருந்து கோடிக்கணக்கான உயிர்களை காப்பாற்றியது. பல ஆண்டுகள் கழித்து அந்த செல்வந்தரின் மகன் கடுமையான நோயால் பாதிக்கப்பட்டார். அவரை காப்பாற்ற பயன்படுத்தப்பட்ட மருந்து அதே பெனிசிலின். அந்த செல்வந்தரின் மகன் என்று கூறப்படுபவர் வின்ஸ்டன் சர்ச்சில் என்று இந்த கதை பேசப்படுகிறது. ஒரு விவசாயி செய்த ஒரு நல்ல செயல் உலகையே காப்பாற்றும் கண்டுபிடிப்பாக திரும்பி வந்தது. நல்ல செயல்கள் ஒரு நாள் திரும்பி நம்மை அல்லது உலகையே காப்பாற்றும்.